Hello friends, welcome back to my channel. குழந்தைகளுக்கு பிடித்தமான உணவில் மேகியும் ஒன்று. இந்த மேகியில் முட்டை சேர்த்து நல்ல காரசாரமான ஒரு ரெசிபி எக் ஸ்பைசி மசாலா மேகி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முட்டையை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து பாதி நறுக்குன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இதுக்கு தேவையான உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை இதை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 முட்டை எடுத்துருக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை ரெடி ஆயிடுச்சு. மேகி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் சீரகம் பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 3 பேக்கெட் மேகி எடுத்துருக்கிறேன். அதுக்கு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு, மேகி மசாலையும் சேர்த்துக்கலாம். இதில் இந்த தண்ணி கொதித்து வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இதில் மேகியை சேர்த்துக்கலாம். இது வேகட்டும். கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வைக்கலாம். மேகி ரெடி ஆயிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச முட்டையும் இதில் சேர்த்துக்கலாம்.
ஒரு காரசாரமான எக் ஸ்பைசி மசாலா மேகி ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்க மாத்திரம் இல்லை, பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த எக் மேகியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எக் மேகி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோடு நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.